என்னடா இது எனக்கு மட்டும் இந்த ரெசிபியெல்லாம் இப்படி சொதப்புது. அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கே நெகட்டிவாவே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல. சில பேர் நினைப்பாங்க இல்லையா, நான் என்ன ரெசிபி செஞ்சாலும் சொதப்புது அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு லேசாக ஒரு ஸ்வீட், அதுவும் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது எப்படின்னு தான் சொல்லித் தர போகிறேன். அதுக்கிடையில் கொஞ்சம் இட்லி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் இட்லி மாவு அரைச்சி வச்சிருந்தேன் நைட்டுக்கு டின்னருக்கு இட்லி செய்கிறதுக்கு. நிறைய தரம் இந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணிக்கிறேன். வேணும்னா என் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ரெசிபி செல்ல முன்னுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போல்லாம் இந்த மந்த் வந்துட்டு எங்கள்கிட்ட ஹேர் ஆயில் ஆஃபர் போகுது. அப்போ நான் டெலிவரி ஃப்ரீ ஆஃபர் போட்டிருந்தேன். நிறைய பேர் சோப் ஃப்ரீ ஆஃபருன்னு கேட்குறீங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டேன். இது பிறகு 2 ஆயில் பாட்டிலுக்கு 2 சோப் ஃப்ரீ ஆஃபர் போகுது. கட்டாயம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மந்த் மட்டும்தான். அதுவும் லிமிட்டட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான். அப்போ டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளப்பாகாத ரவை தோசை செய்கிறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக தேவையான அளவு சீனி எடுத்து அரைவாசியை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு கறிக்கிட்டு மற்ற அரைவாசியையும் அதுக்கு பிறகு போட்டு நல்லா கலர் வாரத்துக்கு கறிக்கிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இப்படி கிண்டி எடுத்துடணும். அது தேவையான அளவு கஜு அதுக்கப்புறம் எள்ளு இதெல்லாம் வந்துட்டு வறுத்துட்டு உங்களுக்கு சேர்த்துக்கலும். தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மாகரின் போட்டு நல்லா கிளறி எடுத்து ஆயில் பேப்பர் போட்ட தட்டில் பரத்திக்கோங்க. அப்படி இல்லாட்டி நல்லா க்ரீஸ் பண்ண ட்ரேயாக இருந்தாலும் ஓகே தான். 15 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 15 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி சர்வ் பண்ணலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.